ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே போகல. அவரோட படமான்றது வந்து சந்தேகமாக இருக்குது. அமீர் கான் இருக்கார்ல அங்கே, அதுக்கு அவர் மிஞ்சி பண்ணிட்டார். புல்லரிக்குது அவர் சொல்லும் போதெல்லாம் சீன். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்துச்சு, மற்றபடி பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் ஆகலை. ஒன்றுமே நல்லா இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஒரே கன்ஃபியூஷனு, பயங்கர கன்ஃபியூஷனு. படம் யாராலையும் உட்காந்து பார்க்க கூட முடியல. குழந்தைங்களாம் தூங்கி போச்சு பாவம். ரஞ்சித்துக்காக மட்டும்தான் வந்தோம், பட்டு சொதப்பிட்டார். நவர் எக்ஸ்பெக்டட். இது என்ன பிடிக்கல சார்? என்ன பிடிக்கலையா, ரொம்ப கன்ஃபியூஷனுங்க. ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து பிகினிங் லாஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே போகல. அவரோட படமான்றது வந்து சந்தேகமாக இருக்குது. மியூசிக் கூட உங்களுக்கு எடுத்துக்கொடுங்க. மியூசிக் ஓகே, மியூசிக் தான் நல்லா இருந்ததுன்னு வச்சிங்களேன். மற்றபடி ஏகப்பட்ட கன்ஃபியூஷனு. எதுக்காக வராங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன ஆகுதுன்னு ஒரே இருட்டு, ஒன்றுமே தெரியல. என்ன எதாவது சொல்ல வராங்களா படத்தில்? என்ன, அவங்க ஒரு மலையில் தங்க இருக்குது, அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போகிற இடத்துல பார்க்குற இடர்பாடுகளையெல்லாம் தவிர்த்துட்டு கடைசியாக விக்ரம் எடுத்துட்டாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார், கேளுங்க. என்ன படம் பார்த்து தங்கலான்னு போய்டும். எப்படி நான் இருக்கு? ஆனால் சூப்பராக இருக்குங்கண்ணா. படம் செம்மையாக எடுத்திருக்காங்க. நல்ல உழைப்பு. நம்ம சார் விக்ரம் சார் வந்து கலக்கிட்டார், உண்மையிலே கலக்கிட்டார். ஜிவி பிரகாஷ் மியூசிக்கும் வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே பார்க்கலாம், ஒருத்தான படம் தான். பட் ஆனால் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் புரியல, இன்னொரு வாட்டி பார்க்கணும். அதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தா தான் அப்போ புரியுன்ற மாதிரி இருக்குது. விக்ரம் சார் நடிச்சிருக்க மாதிரி தெரிஞ்சுதா, வாழ்ந்துருக்க மாதிரி தெரிஞ்சு? அவர் நடிக்கலாம் இல்லைங்க, அவர் வேறு லெவலில். அவர் அசுரன் மாதிரிங்க. அவர் வந்து அந்த நம்ம எப்படி சொல்கிறது, அமீர் கான் இருக்கார்ல அங்கே, அதுக்கு அவர் மிஞ்சி பண்ணிட்டார். புல்லரிக்குது அவர் சொல்லும் போதெல்லாம் சீன். அவ்வளோ சொல்லுவோம். மாலைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கன்னு இல்லைங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது. அவர் எப்படி தான் இதை யோசிச்சான்னு தெரில. உண்மையிலே சொல்ல போனால் இது எப்படி தான் யோசிச்சாருன்னு தெரியல. ஆனால் அவர் யோசித்தது வந்து நமக்கு அது தோணாது, நமக்கு அது எப்படி தோண முடியாது. கண்டிப்பாக. ஐயோ, மியூசிக் தான் சொன்னேன், ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். மியூசிக்லாம் வந்து அவர் ஒரு சீனு புல்லரிக்குது அவர் பண்ணுற மியூசிக்கு. அந்த 1000ல் ஒருவன் பார்த்தோம்ல, அதுக்கப்புறம் அதே மிஞ்சின மாதிரி தான் இருக்குது மியூசிக். அந்த அளவு அடிச்சு சத்தியமாக கண்டிப்பாக சொல்கிறேன். மியூசிக் போட்டாலே வந்து நல்லாவே இருக்கும். ஆக்டிங் நல்லா தான் பண்ணுறாரு. பட் ஆனால் இந்த மாதிரி மியூசிக்கை நம்ம மிஸ் பண்ணுவோம்ல, அவர் ஆக்டிங் வந்துட்டார்னா. ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக 5-4 கொடுத்துருவோம். 5-4 கொடுப்பேன். பட் இன்னொரு வாட்டி நான் படம் பார்க்கணும், பார்த்தா தான் எனக்கு புரியும். தங்கலான்னு பார்த்துட்டோம். எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. டிசப்பாயின்மெண்ட்லாம் இல்லை, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்துச்சு, மற்றபடி பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் ஆகலை. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு. அண்டு மியூசிக் நல்லா போட்டுருந்தது ஜிவி. டைம் டியூரேஷன் கம்மி பண்ணிடலான்னு அந்த மாதிரி நான் ஃபீல் ஆச்சோம். டைம் டியூரேஷன்னா அதான் செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் லேக், மற்றபடி ஓகே தான். விக்ரம் சார் ஆக்டிங்லாம் அல்டிமேட். எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தேன். பசுபதியும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தேன். மியூசிக் சூப்பராக இருந்தது. இந்த படத்துக்கு ப்ளஸ்னா விக்ரம் ஆக்டிங்கா மியூசிக் ரெண்டுமே பேலன்ஸ் தான், ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அவரோட கரியரில் இது ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். மியூசிக் அவருக்கு அவார்டு கூட கிடைச்சாலும் கிடைக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ.